very much. You got me, partner. Hold me closer, Ed. It's getting dark. Tell Annie M to let old Yeller out. Tell Tawny Tim I won't be coming home this Christmas. Tell Scarlett I do give a damn. Pardon me. Thank you. You love me. You really love me. Una pommelibere. மாஸ்க்னு ஆங்கில பட காணொலி இப்போ பார்த்தீங்க. அது எதுக்குங்கிற விளக்கம் போக போக புரியும். எதை பற்றின காணொலினா, ரஞ்சித் ஒரு 7 கேள்வி கேட்டதற்கு அவரை பற்றி ரொம்ப புகழ்ந்து நிறைய பேர் காணொலி வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றின என்னுடைய கருத்துக்காக தான் இந்த காணொலி. ரஞ்சித் திமுகவுக்கு ஆதரவு. அவர் பொங்குறது ரொம்ப கேளிக்கையாக, ரொம்ப அநாகரிகமாக இருக்கும். அவர் ஒரு தடவை மேடையில் எத்தனை நாளைக்கு தமிழ்னு ஏமாற்றிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பொங்கியிருப்பார். ஏன்னா அவர் திராவிடத்துக்கு ஆதரவானவரான், தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு தான் நம்ம ஏமாத்துறோம்னு நம்மள்கிட்ட பேசியிருப்பார். அது அமீர் பக்கத்தில் இருந்து கூட அவரை கட்டுப்படுத்தியிருப்பார். அந்தளவுக்கு தீவிரமாக திமுகவை ஆதரவு பண்ணியிருப்பார். அனிதா மரணத்தப்பா கூட அவர் ஒரு தலித்து பெண்ணாக தான் பார்த்துக்கிட்டு அவர் சப்போர்ட் பண்ணியிருப்பார், நீட் தேர்வில் இறந்த அனிதாவுக்காக. அதுக்கப்புறம் இந்த திராவிட கட்சியில் நீட் தேர்வில் இறந்தவங்களை பற்றின மாணவர்களை பற்றி மூச்சு விட்டுருக்க மாட்டார். இது மாதிரி தாழ்த்தப்பட்டவர்களுக்காக நடந்த பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது. அப்போல்லாம் அவர் பொங்கவே மாட்டார், அமைதியாக இருந்தார். ஏன்னா திமுக ஆட்சி. டாஸ்மார்க் சரக்கில் சைனைடு கலந்தப்போ மூச்சு விடலை. இப்போ கள்ளக்குறிச்சியில் 50, 80ன்னு எண்ணிக்கை போகும்போது ஒன்றும் மூச்சு விடலை. தாழ்த்தப்பட்டவர்கள் மேலே எவ்வளவோ கொடுமைகள் நடந்த போதெல்லாம் மூச்சு விடலை. ஆனால் அவருடைய நண்பர் ஆம்ஸ்டாங்குங்கிறவர் தாக்கப்பட்டு விட்டுட்டோன்னே அவ்வளவு அழுக, அவ்வளவு கேள்வி. எப்பயுமே சுயநலமாக தான் யோசிப்பார் ரஞ்சித். ஆம்ஸ்டாங் மரணத்துக்காக ரஞ்சித் சப்போர்ட் பண்ணி பேசுகிறத நம்ம தப்புன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போதெல்லாம் எப்படி ஒரு சுயநலமாக யோசிக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி தேவைங்கிறதுக்காக யோசிக்கிறீங்கிற ஒரு கருத்து தான் நமக்கு தேவையான விஷயமா இருக்குது. பேசின காணொலிகள் வெளியே வந்திருக்குது. ஆனால் அவர் ஆம்ஸ்டாங் அண்ணன் பேசின ஒரு விஷயங்கள்லாம் அவர் இறந்ததுக்கப்புறம் தான் வெளியே வருது. அவரை பற்றி இப்போ தான் எங்களுக்கெல்லாம் தெரியுது. உங்களை மாதிரி ஆளுகள்லாம் வெளியே தெரியும் போது அவரை மாதிரி நல்ல கருத்துக்கள் சொன்னவருடைய காணொலிகள்லாம் இதுக்கு முன்னாடி வெளியே வராமல் இருந்தது ரொம்ப மன வருத்தத்தை தான் தருது. இதில் திமுககாரவங்கள்லாம் எப்பயும் போல் தன்னோட எதிர்ப்பு காமிக்கிறாங்க. இதில் திருமுருகன் ஒரு படி மேலே. அவர் பேசுகிறதெல்லாம் கேட்கணுன்னா அவ்வளவு கேவலமாக இருக்குது. என்ன செஞ்சாலும் பேசாமல் அமைதியாக சொம்படிக்கிறது தான் நல்லது. இப்படி திடீர்னு ரோசப்பட்டா விடுவாங்களா? எப்படி எதுவோ முதல்ல கள்ளக்குறிச்சி சாராயம், விஷ சாராயம் குடித்து அந்த இது போய், அதுக்கப்புறம் இவர் 7 கேள்விகள் கேட்ட விஷயங்கள் போய், இன்றைக்கி சாட்டை துரைமுருகன் ஒரு பாட்டு பாடி மாட்டிக்கிட்டு அடுத்த விஷயத்துக்கு கடந்து போயாச்சு. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் மறந்து கடந்து போகிறது தான் தலையெழுத்தாக இருக்குது. அஜித் சார், நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் திமுகவை கேளுங்க, அதெல்லாம் ஆதரிக்கிறோம். ஆனால் எல்லா நேரத்துலையுமே இது மாதிரி இவ்வளோ அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லது கெட்டதை பேசுங்க. அதுதான் என்னுடைய நோக்கம். இந்த மாஸ்க் பட காணொலி போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கும் நம்ம பேசினதுக்கும் என்ன தொடர்புன்னு உங்களால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியலனாலும் பரவாயில்ல. இப்போ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளக்குறேன். அந்த துப்பாக்கி குண்டுகள் பாயிறது தமிழகத்தில் அடுத்தடுத்து நடந்த பிரச்சனைகள். ஜாதி மத பிரச்சனை, போதைப் பொருட்கள் பிரச்சனை, பெண்கள் கற்பழிப்பு பிரச்சனை. இந்த குண்டெல்லாம் பாயும்போது அவர் ரஞ்சித்துக்கு படாது. ஆனால் அவருக்கு தேவையான, அவருக்கு பிடிச்ச நண்பர்களோ அவருக்கு தேவைப்பட்ட விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் அவர் நெஞ்சில் குண்டு பாய்ந்து அவர் 7 கேள்விகளை கேட்டு புலம்புறது தான் அவர் அந்த காணொலியில் காட்டியிருப்பேன். அந்த 7 கேள்விகளை கேட்டதுனால திமுகவினர் ரஞ்சித்தை எப்படி திருப்பி தாக்குனாங்கங்கிறது அடுத்து திருப்பி சுட தொடங்குவாங்க.
அந்த ஆஸ்கார் அவார்டு வந்து அவர் 7 கேள்விகளை கேட்டுட்டாருன்னு நிறைய ஊடகங்கள் அவரை பற்றி புகழ்ந்து தள்ளிச்சு. அதுக்குரிய விளக்கம் தான் அந்த படக்காட்சி. மொத்த கட்சிக்காரவங்க, அதாவது திமுக, பாஜக, காங்கிரஸ், எல்லா கட்சியும் ஒரு பேருக்காவது மற்ற ஜாதி மதத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை வந்து பேசுவாங்க. ஆனால் ரஞ்சித் அப்படி கிடையாது. அவர் ஜாதியில் ஏற்பட்ட எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அமைதியாக மௌனம் கவத்துக்கிட்டு இருந்தார். இவர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவருக்கு ரொம்ப தெரிஞ்சவர், பழகினவருங்கிறதுனால தான் அவர் இந்த அளவுக்கு பொங்கிக்கிட்டு அழுதுகிட்டு 7 கேள்விகளை கேட்டுக்கிட்டு என்னமோ மோசஸ் 10 கட்டளை கொடுத்த மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நல்லா கவனித்து பாருங்கள். மற்ற கட்சியினரை விட இந்த ரஞ்சித் ரொம்ப மோசமானவர், ரொம்ப டேஞ்சரானவர். இதுதான் என்னுடைய கருத்து. அவருக்கு 7 கேள்விகளை கேட்டாருங்கிறதுக்காக எல்லா ஊடகங்களும் அவர் 7 கேள்வி கேட்டார், திமுக 7 கேள்வி கேட்டார்னு ஆஸ்கார் அவார்டுக்கு மேலே அவார்டு அவருக்கு கொடுக்கறத எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு மாறி எல்லா விஷயத்துலேயும் இனிமேலாவது ரஞ்சித் கேள்வி கணைகளை தொடுக்கணும். அதுதான் என் நோக்கம். நன்றி.